ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இனத்தில் இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நாஸ்ட்ரடாமஸ் பற்றின ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, கான்வர்சேஷன் வித் நாஸ்ட்ரடாமஸ், டாக்டர் டொலோரஸ் கேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதின அந்த புத்தகத்திலிருந்து இன்றைக்கும் அடுத்த பதிவும் உங்களுடைய பர்சனல் ஒரு சில அந்த தியான பயிற்சி, யோக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அதற்கும் கூடவே ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அபரிமிதமான ஒரு சில காட்சிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, இல்லை காதில் ஏதாவது கேட்குது அப்படின்னு சொன்னால், அது பொய் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு ஏற்றாற் போல உண்டான பதிவுகளாக இருக்கும். நாமே கற்பனையை வளர்த்தி கொண்டு எனக்கு இப்படி இருக்குது, நான் ரவுடின்னு சுற்றுறவங்களை நான் சொல்லலை. இதுபோல் இயற்கையாகவே பிறப்பிலேயே ஒரு சிலருக்கு இதுபோல் அமைப்பு இருக்கும். ஒரு சிலர் பயிற்சியினால் இதனுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு காட்சி தெரியறதோ, காதில் ஏதோ கேட்குறதோ, நறுமணம் நுகர்வது, இதுபோல் இருக்கக்கூடிய கொஞ்சம் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத அனுபவிப்பீங்களா இருக்கும். இது கற்பனை இல்லை, ஒரு சிலருக்கு உண்மையில் நடக்கும். அது பொய் அல்ல அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல ஊர்ஜிதமான செய்திகள் இந்த பதிவுலையும் அடுத்த பதிவுலையும் பார்க்க போகிறோம். சரி, நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் நிறைய ஆர்வமான செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது. இப்போது முன் பதிவில் என்ன பார்த்துருந்தோம், இந்த எலனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய தகவல்கள் வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் உட்காந்துருக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த எலனாவை இவங்க வந்து டாக்டர் பார்க்குறதுக்கு, டொலோரஸ் பார்க்குறதுக்கு 8 மாத காலம் அப்படிங்கிறது எடுத்துக்குது. ஸோ 1986 வருஷம் ஸ்ப்ரிங் டைம் அப்படிங்கிறாங்க. ஸ்ப்ரிங் டைம்னா என்னன்னு தெரியல. திருப்பியும் இலைகள்லாம் புதுசாக பூக்கும் இல்லையா, ஸோ பூக்கள் மலரக்கூடிய டைம். ஸோ அதான் ஸ்ப்ரிங் டைம். 1986 வருஷம் பார்க்குறாங்க. எங்கன்னா இந்த எலனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க. போகும்பொழுது அவர்களுடைய வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன அறை தான், படுக்கை இந்த இடத்துல இருக்குது. நிறைய வீட்டுக்கு உண்டான அந்த சாமான் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவங்களுடைய இடது பக்கம் ஒரு இதெல்லாம் கவனிச்சுக்குங்க. அவங்க படுக்கை இருக்குது. படுக்கையில் அந்த தலைமாட்டுக்கு பக்கத்தில் இடது பக்கம் ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது. அந்த ட்ரங்க் பெட்டி மேலே நிறைய பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த இது இருக்கு இல்லையா, இது கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலினுடைய கால் பகுதியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராப் டோர் மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி. ஸோ அந்த திருட்டு பயம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு ட்ராப் டோர், உள்ளே போய் ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா மறைஞ்சிக்கிறதுக்காக. பட் நடந்து வரும்பொழுது மரப்பலகைகளால் ஆன வீடு தான். அந்த ட்ராப் டோரில் கால் வச்சா மட்டும் அந்த கிரிச்சுன்னு அந்த சத்தம் வந்து கேட்கும். க்ரீக்கிங் சவுண்ட் அப்படிமாங்க தெரியுமா, அந்த மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ இதுதான் அவர்களுடைய அறையினுடைய ஒரு அமைப்பு. கரெக்டாக அந்த படுக்கை படுத்துட்டு இருக்கோம். அந்த தலைமாட்டிலேருந்து இப்படி நேராக பார்த்தா கதவு அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் அமைப்பு. இப்போ இவங்க இப்படி படுத்துக்கிறாங்க. டாக்டர் வந்து இந்த இடது பக்கத்தில், கால் மாட்டு பக்கத்தில் டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த காட்சி உங்களுடைய நீங்கள் ஒரு கற்பனை கொண்டு வந்துட்டீங்க இல்லையா. சரி, இப்போ என்னென்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த எலனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, தன்னுடைய வளர்ப்பு பிராணியான நாயையும் பூனையும் வெளியில் இருக்கக்கூடிய அறையில் வச்சுட்டு, கட்டில் வச்சுட்டு, அதற்கு வெளியே இருக்கக்கூடிய அறை வந்து பூட்டில் சும்மா சாத்தி மட்டும் வச்சிடறாங்க. எதுக்குன்னா, இவங்களுடைய ஃப்ரெண்டு வேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக கதவு சாத்திட்டாங்க. நான் கதவு பூட்டில், வெளி கதவும் இவங்க கதவும் இப்படி தான் வச்சுருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ வந்து இவங்க செஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த செஷன் ஆரம்பிச்சோன்னா அவங்க அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய முந்தைய பிறவி ஞாபகம் வந்தது. முந்தைய பிறவியில் அவங்க யாராக இருக்காங்க, டயோனிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடவனாக அவங்க பிறந்தவங்க. ஸோ இவங்க வந்து நாஸ்ட்ரடாமஸ்னுடைய வீட்டில் வந்து இவரும் இன்னும் 4 பேர், ஸோ மொத்தம் 5 பேர் வந்து இந்த நாஸ்ட்ரடாமஸுக்கு கீழே மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களாக பயின்று கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டாக்டர் கேட்குறாங்க, நாஸ்ட்ரடாமஸோட வீடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய ஒரு அறை அது. ஸோ ஒருத்தருக்கும் தனித்தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு சிலர் நாங்கள் ஒட்டுக்கா இருந்தோம்னா நாங்கள் இன்னும் இந்த மெடிடேஷனோ இல்லை இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு நல்லா ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்ட காரணத்தினால ஒட்டுக்கா தங்குறதுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படும். எனக்கு தனியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் தனி அறையில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ டாக்டர் கேட்குறாங்க, உன்னுடைய பேர் டயோனிசஸ், ஆனால் நீ இருக்கிறதோ ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரத்தில். இந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பேர் இல்லையே, அப்போ உன்னுடைய சொந்த நாடு தான் எதுனா, நான் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவன், ஏத்தன்ஸ், அதில் வந்து கிரீஸ் நாட்டை சேர்ந்தவன். என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வர்த்தகர்கள், துணி பட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடியவர்கள், சிறு சிறு பொருட்களையும் இருக்கக்கூடியவர்கள். ஸோ என்னுடைய தந்தை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், எங்கள் குடும்பத்தை மொத்தமாக கூப்பிட்டு இன்னும் ஒரு சில குடும்பத்தோடு சேர்த்து நாங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எங்களுடைய இன்னொரு குடும்பமும் அந்த இங்கே கிரீஸில் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக நல்லா செட்டில் ஆகிட்டோம். நான் வந்து கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பு உண்டானவர், நிறைய குழந்தைகள் வீட்டில் உண்டு அப்படின்ட்டு. அப்போது உன்னுடைய பெற்றோர் வந்து நீ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் விருப்பம், இவருக்கு ஏறத்தாழ 30 வயசு. ஸோ அந்த காலத்தில் 30 வயசு எல்லாம் வந்து கல்யாணம் ஆகாமலாம் இருக்க மாட்டாங்க. 30 வயசில் 40 குழந்தை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்லேயும் கூட
30 வயசுல இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கார், தனியா இருக்கார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபட்டு இருக்கும்பொழுது, "உன்னுடைய குடும்பம் உன்னைய பிசினஸ பார்த்துக்கணும்னு சொல்லலையா?" சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் இதுலலாம் வரேன் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்னை விட்டுட்டாங்க. சரி அவனுக்கு ஆர்வம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் பீஸ்ஃபுல்லா இத வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இது போல இன்னும் நெறையா இன்ஃபர்மேஷன் டயக்னோசிஸ் பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நாஸ்ட்ராடமஸ் பத்தி இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் டோலோரஸ் கேனன். "நீங்க மருத்துவம் தானே படிக்கிறீங்க. இங்க ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் நடக்குமா அங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நடக்கும். நாஸ்ட்ராடமஸ் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாரு." இவரு வந்து அப்போ ஆப்பரேஷன் பண்றாங்கன்னா எப்படி ஆட்கள் வந்து அந்த ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறதுக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு சொன்னா, மருந்துகள் பயன்படுத்துவோம். அன்னைக்கு வந்து இந்த ஓபியம் அப்படிங்கிறதும், லாடேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து ஒரு மாரி மயக்க நிலையில தான் வச்சிருக்கோம். ஏதாவது இந்த கையெல்லாம் அறுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னா, கையோ, காலோ எல்லாம் அறுக்கணும். இல்ல ஏதாவது ஆப்பரேஷன் பண்ணணும்னாலாம், அந்த வலி வேதனைகள் அவர்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு மாரி ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆட்கொள்ளப்படுவாங்க. இது பிற மருத்துவர்கள் இப்படிதான் பண்றாங்க. அன்னைக்கு வேற வழி இல்ல. ஆனா, நாஸ்ட்ராடமஸ் ஒரு வகையான ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் யூஸ் பண்றாரு. அந்த பேஷண்ட்ஸினுடைய மனச வந்து அப்படியே சாந்தப்படுத்திருவாரு. ரத்த கசிவு அப்படிங்கிறது ரொம்ப வெகுவாக ரத்த கசிவு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து வலி வேதனைகள் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து அத வந்து குறைக்கிறதுக்கு அவர்னால முடியும் அப்படின்ட்டு. ஆனா, இந்த மாரி முறைகள வந்து ரொம்ப சீக்ரெட்டிவா பண்ணுவாரு. மாணவர்களான எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மித்த யாருக்குமே தெரியாதுன்ட்டு. டாக்டர் ஏன் அப்படின்னு? நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு காலம். மக்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குமே அப்படித்தான் இருக்கு. மக்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொன்னா, உடனே அத வந்து போலி, பொய் அப்படின்னு சொல்லிருவானுங்க. இவன் வந்து மந்திரவாதி, ஏதோ சூனியம் பண்றான் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு எரிச்சிருவானுங்க. ஸோ, அதனால இத வந்து ஓப்பனாலாம் வந்து சொல்ல முடியாது. இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அறிவும் வந்து அதிகமா கிடையாது. ஸோ, அதற்குன்னு தெரிந்தவர்கள் மட்டும் ரகசியமா இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. இப்போ நாஸ்ட்ராடமஸ் இந்த மாதிரி தியானமெல்லாம் பண்ணுவாரான்னா, தியானம் பண்ணுவாரு. நீங்க முன்னாடியே சொன்னீங்களே, இந்த நெருப்ப பார்த்து அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, தன்னை மறந்த நிலைக்கு போகும். அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் காதுல கேட்கும், கண்ணுலலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அது மட்டும் தான் அவர் பண்ணுவாரான்னா, இல்ல. அவருக்கு நிறைய வித்தைகள் தெரியும். அதுல ரொம்ப பாப்புலரா பண்றது ஒண்ணு நெருப்பு ஒண்ணு. இன்னொன்னு ஒரு மண்ணுல ஒரு இது எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய காலத்துல கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்ல. பட் மிரர் கண்ணாடி அப்படின்னு சொன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கண்ணாடி இருக்குமா, சரிங்களா? ஒரு பெரிய தட்டையா ஒரு மாரி கான்கேவ் கிளாஸ் இருக்குமா, அதுல வந்து நெறச்சு மண்ண போட்டு பரப்பிருவாராம். பரப்பிட்டு பேசாம அப்படியே உட்கார்ந்துக்குவாராம். இந்த கோழி ரெக்க மாரி குவில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த பறவையினுடைய இறகு கையில வச்சிருப்பாரு. இந்த எழுதுவாங்க இல்லையா? அந்த மாரி இறகு கையில வச்சிருப்பாராம். இப்படி நல்லா சீட்ல இப்படி சாஞ்சு உட்கார்ந்துட்டு இப்படியே பேசாம அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. தன்னுடைய என்னென்னலாம் அந்த சிந்தனை வருதோ அதற்கு ஏற்றார் போல இப்படியே கைய இப்படியே அசைச்சுக்கிட்டே இருப்பாராம். ஏதோ டயகிராம் போடுற மாரி அந்த மண்ணுல வந்து இப்படியே அசைச்சுக்கிட்டே இருப்பாராம். அசைச்சுட்டே இருந்துட்டு திடீர்னு இருந்தாப்புல டக்குன்னு அப்படி நிறுத்திட்டு, இப்படியே அந்த கண்ணாடிய பார்ப்பாராம். அந்த மண்ணெல்லாம் நெறையா விலகி, வெறும் கண்ணாடி மட்டும் தெரியக்கூடிய ஒரு பகுதி அந்த நேரத்தில கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறாரு டயோனிசஸ். அந்த கண்ணாடிய பார்த்த உடனேயே இந்த சூனியக்காரிகிட்ட இந்த கண்ணாடி கிளாஸ் மாரி இருக்கும்ல, அத பார்த்தாங்க என்ன நடக்கும்னு தெரியும்ல. அதே மாரி இவரு பார்ப்பாரு. அவரு என்ன வேணும்னு நெனைக்கிறாரோ, அது என்ன பார்க்கணும்னு நெனைக்கிறாரோ, அது வந்து அந்த கண்ணாடியில தெரியும். ஸோ இது போல இருந்து எடுத்து நெறைய குறிப்புகள் அவர் எழுதி வைக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணுவார்ன்னா, ஏறத்தாழ 2, 3 மணி நேரம் இத வந்து பயிற்சி பண்ணுவாருன்னு. ஸோ இந்த மாரி அவர் பயிற்சியில இருக்கும்பொழுது, நீங்க யாராவது போய் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, அவர் ரிப்ளை பண்ணுவாரா? இல்ல. ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனே இவர் தியானத்தில இருக்கும்பொழுது யாருமே எந்த காரணத்த கொண்டும் அவர தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவருடைய ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் திருப்பியும் கேட்குறாங்க, இப்போலேருந்து நோட் பண்ணுங்க. டாக்டர் திருப்பி கேட்குறாங்க, "வேற என்னலாம் பயிற்சி முறைகள் இருக்கு? அத பத்தி சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லறது தான் கோடு. யார் இப்போ சொன்னது தான் கோடு. இப்போ இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. சரிங்களா? நிகழ்காலத்தில இவங்க அறைக்கு வெளிய அந்த நாயும், பூனையும் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா? ஒரு கதவு தொறக்கிற மாரி சத்தம் கேட்குது. இவங்க டாக்டருக்கு வந்து சத்தம் கேட்குது. டாக்டர் என்ன நெனச்சாங்க, இவங்க ஃப்ரெண்ட் வேலரி அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு. இந்த கதவு இவங்க இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறையினுடைய கதவு வந்து தொறக்கப்படுது. தொறந்து உள்ள வரும்பொழுது எது வருதுன்னா, அந்த பூனையும், நாயும் உள்ள வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பூனையும், நாயும் உள்ள வருது. இந்த பூனையும், நாயும் உள்ள வரும்பொழுது, அது வந்து எதுவுமே பண்ணல. இந்த படுக்கையினுடைய அந்த கால் பகுதி, கால் மாடு இருக்கும் பாருங்க. அந்த கால் மாட்டுல வந்து இப்படியே நின்னுட்டு, அப்படியே கண்ணொட்டாம அப்படியே அந்த எலனாவ அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஆடல, அசையல, எதுவுமே பண்ணல. அப்படியே பேசாம பார்த்துட்டே இருக்கான். டாக்டர் டோலோரிஸ் கேனனுக்கு இது என்னடா இது? ஒரு மிருகம் இப்படி ரியாக்ட்டே பண்ணாதே! என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம்.
வெளியே நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இப்போது யாரோ வர்றாங்க போலன்ட்டு இந்த நடக்கும் பொழுது கிரிச்சுன்னு மரப்பலகை தானே அந்த சத்தம் கேட்குது. ஆனால் வெளியே யாரும் இவங்களுடைய படுக்கை அறைக்குள்ளே வரல. ஸோ அந்த வேலரி வந்துட்டாங்க. பட் இவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியவே உட்காந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பில் இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க கேட்க ஆரம்பித்த கேள்விகளுக்கு அதற்கு மேலே இந்த எலனா வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எலனாங்கிறது டயோனிசஸ் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னென்னா யாரோ இவங்க இப்படி திரும்பி பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்கன்ட்டே இருக்காங்க. எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களுக்கு இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு இந்த எலனாவை இவங்க திருப்பி பார்க்க இவங்க இப்படி கண்ணை மூடி படுக்கையில் இப்படி படுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம கண்ணை மூடினாலும் இந்த கருவழி அசையக்கூடியது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த கருவழி மேலே இருந்த கருவழி அப்படியே கீழே வருது. இந்த கதவு திறக்கப்படுது. இந்த எலனா இப்படி கண்ணை மூடி இருக்கிறவங்க இப்படியே திரும்பி இப்படி பார்க்குறது எப்படி இருக்கும் அந்த சூழலில் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். இப்படியே திரும்பி கழுத்தை லிட்ரலாக இப்படி திருப்பாங்க. இப்படியே திருப்பி யாரோ ஒருத்தர் வர்றவங்களும் இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அதே போல் லிட்ரலாக இப்படி கழுத்து இப்படி திருப்பி பார்க்குறாங்க. இவங்க படுக்கையினுடைய இடது புறத்தில் ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரங்க் பெட்டியில் ஒருத்தர் உட்கார்றதுக்கு இப்படி பார்க்குறாங்க. ட்ரங்க் பெட்டி மேலே பொருட்கள் இருக்குது. சராசரியாக உட்கார முடியாது. ஆனால் இங்கே உட்கார்ற மாதிரியே அவங்க பார்க்குறாங்க. இந்த தலை திருப்பி அங்கேயே இருக்குது. இதற்கு மேலே இது எல்லாத்தையும் டாக்டர் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. பட் அவங்க எதையும் தொந்தரவு பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது இது பண்ணிவிட்டு திருப்பி அந்த செஷனுக்குள்ளே போகிறாங்க. இவங்க அதற்கு மேலே எந்த கேள்வி கேட்டாலும் அந்த டயோனிசஸ் அதாவது இங்கே இந்த மனித உருவில் இருக்கக்கூடியது எலனா அவங்ககிட்ட இருந்து சரியான ஒரு பதில் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருக்காங்க. அப்போது டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ சரி, இவ்வளோ நேரம் அந்த பழைய பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயோனிசஸ் ஒரு தியானத்தில் இருந்தார். கேட்டதுக்கெல்லாம் ஜாலியாக பதில் சொல்லிகிட்டே இருந்தார். நாஸ்ட்ரடாமஸை பற்றி கேட்ட கேள்வியில் ஒரு 2 கேள்விக்கு தான் பதில் சொன்னார். இன்னும் அடிஷ்னலான செய்தி வேணும் அப்படின்னு முற்படும் பொழுது அவர் வந்து அப்படியே தயங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. நாஸ்ட்ரடாமஸ் அங்கே தானே வந்தார். எங்கே பழைய ஞாபகத்தில் தானே நாஸ்ட்ரடாமஸ் வந்தார். இங்கே எங்கே ஆள் வந்த மாதிரி தோணுச்சுன்னு டாக்டருக்கு ஒரு எண்ணம். பட் இருந்தாலும் அதை பெருசாக அவங்க பொருட்படுத்திக்கல. கேட்குறாங்க, சரி நீங்கள் சொல்லலைன்னா விருப்பப்படுறதுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது 1-2 கூட சொல்லலாம்ல, ஒருவேளை நாஸ்ட்ரடாமஸ்ட்டை கேட்டு பார்த்து சொல்லுங்களேன். நான் இந்த மாதிரி அவர் வேறு ஏதாவது பயிற்சி முறைகளை பயிற்சி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி இருங்க நான் அவர்கிட்ட கேட்குறேன். இதுதான் அவங்க சொன்ன பதில். அப்போது டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஓகே டயோனிசஸ் இப்போ தனியாக இல்லை, நாஸ்ட்ரடாமஸ் வந்துட்டாருன்னு. இதோடு அவர் நிற்கல, இந்த பொண்ணு நிற்கல. இங்கே லிட்ரலாக இந்த எலனாங்கிறவங்க மறுபடியும் அந்த தலையை திருப்பி அந்த ட்ரங்க் பெட்டி மேலே யாருமே இல்லை. ஆனால் இங்கே திருப்பி அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி செய்தி இது கேட்குறாங்க, நான் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் நாஸ்ட்ரடாமஸ் இல்லை இது பண்ணோட தலையை திருப்பி டாக்டரை பார்த்துட்டு, இல்லையா இப்போ வந்து அவர் அந்த செய்தி இப்போ சொல்கிறதா இல்லையா அப்படின்னோடனே டாக்டர் திருப்பியும் கேட்குறாங்க, சரி இப்போ சொல்லினா பரவாயில்ல, நான் உங்களை தொந்தரவு பண்ணல, பின்னொரு நேரத்தில் வந்து அவர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு திருப்பியும் தலையை திருப்பி கேட்டு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே திருப்பி சொன்ன ஒரு செய்தி தான் டாக்டரை தூக்கி வாரி போட்ட ஒரு செய்தி. என்னென்னா, அவரே உங்ககிட்ட பேசுவாராமா, அப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாராமான்னு ஒரு தான் இது. இப்போ டாக்டருக்கு மயிர்கூச்செறிதல் அப்படின்னு புல்லரிச்சிருச்சு. நட்டு அவர் எழுதியிருக்காங்க அந்த புக்கில். முட்டியெல்லாம் சும்மா எனக்கு நட்டுக்கிட்டு நின்றுச்சு. அப்படியே மொதல் விஷயம், நாய் பூனையும் உள்ளே வந்தது. அது வெறுக்குன்னு பார்த்துட்டு இருந்தது. யாரோ நடந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமே இல்லை. நான் இங்கே திருப்பி தலையை திருப்பி நீ இங்கே பார்த்து நீ யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கு. எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி. என்னையா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இவர் வேறு என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. எப்படியா பேசுவார் அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஒருவேளை நாஸ்ட்ரடாமஸ் மறுபிறப்பு எடுத்து வந்திருப்பாரோ, அவர் ஒருவேளை என்கிட்ட வருவாரோ, இது எப்படியா நடக்கும், இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்களை மண்டைகளை போட்டு உருட்டிகிட்டு இருந்தாலும் அவங்க டாக்டர் இருந்துட்டு, சரி டொலோரஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் காமாக, இதை யோசிக்கிற நேரம் வந்து இல்லை, பொறுமையாக முதல்ல கேட்போம் அப்போது அப்படின்னு ஒரு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் எலனா, எப்படி அவர் பேசுவாராமா, உங்கள் மூலமாக பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, என் மூலமாகவும் பேசுவார், எனக்கு பின் இன்னொருத்தங்க வருவாங்க, அவங்க மூலமாகவும் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொன்னோன்னே திருப்பியும் டொலோரஸுக்கு மண்டை சரியானது. அப்போது என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செகண்ட் இந்த கேப் கொடுக்கறதுக்குள்ள நாஸ்ட்ரடாமஸ் அதை சொன்னதோட நாஸ்ட்ரடாமஸ் அந்த இடத்துல இல்லை. எலனா வந்து அப்படியே நார்மலாக அப்படியே ஆயிடுறாங்க. அவங்க அதுக்கு மேலே அந்த தலையங்க திருப்பில். டொலோரஸ் கேனனுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை வேலரி நிஜமாலுமே வெளியே வந்து ஏன் வெளியே உட்காந்துருக்காங்க, நம்ம வேணால் உள்ளே கூப்பிடலாமான்னு கதவை திறந்து பார்த்தாங்க. வேலரி இல்லை.
ஆனால் யாரோ நிஜமாலுமே கதவை திறந்துட்டு உள்ளே வரதான் செஞ்சுருக்காங்க. அங்கே வேலரி யாருமே இல்லை. அங்கே இப்போ வரைக்கும் அந்த வேலரின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டு வரவே இல்லை. டொலோரஸுக்கு மண்டை காயுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் கிட்ட வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் அந்த தொலைஞ்ச நாலேஜை பற்றி நான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னும் நாஸ்ட்ரடாமஸ் போகல. நான் அது ஒரு மட்டும் தப்பு பண்ணிட்டேன். நாஸ்ட்ரடாமஸ் இன்னும் போகல. இவங்க போய் வெளியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி தொலைஞ்ச நாலேஜை வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறேன். நான் என்னுடைய சுயநலத்துக்காக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க என்னென்னா அவர் சொல்கிறாங்க. நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் இந்த செய்தி கேட்டாலும் டாக்டர் திருப்பியும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்ல, ஓகே நன்றி ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். ஸோ அந்த அவர் கிளம்புனார்னு அந்த இவங்க சொன்னோன்னே டாக்டருக்கும் நிஜமாலுமே இந்த ரூமில் இன்னொரு ஆள் இருந்ததற்குண்டான அந்த ஃபீல் அவங்களுடைய மனசில் இருந்து அந்த அந்த ஒரு தெரியும் இல்லையா நமக்கு, அது இல்லாமல் போயிடுது. டாக்டருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. வெளியே போய் பார்த்தா வேலரியும் காணோம். இந்த மிருகங்கள் இங்கே வந்து நின்றுது பாருங்கள். இந்த மிருகங்கள் திடீர்னு இருந்திருந்தாப்புல தானாகவே வெளியே கிளம்பி போயிடுச்சு. அதற்கு மீறி அந்த நாயும் பூனையும் அவங்க மறுபடியும் இந்த செஷன் நடக்கிறதுக்குள்ளே வரவே இல்லை. டொலோரஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்ன அது நிஜமாலுமே இப்போ நம்ம கடந்த காலத்தில் நடந்ததை ஒரு சப்கான்ஷியஸில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நாஸ்ட்ரடாமஸ் ஒரு சிந்தனையின் வழியாக வந்தால் பரவாயில்ல, இங்கே நிஜமாலுமே அவர் வந்தார். அப்போ நாஸ்ட்ரடாமஸினுடைய ஆன்மா இங்கே வந்துதா, அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா, அங்கேயும் இருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறாரு, என்னால் அவர் பார்க்க முடியல, இதெல்லாம் சாத்தியமா, எப்படி நடக்குது, இவர் வேற இன்னொருத்தர் மூலமாக பேசுகிறேன்னு வேற சொல்கிறாரு, அதுவும் நேரடியாக என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஆர்வம், குழப்பம், பயம், ஆச்சரியம், இருந்தாலும் ஆர்வம், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொலோரஸ் வந்து என்ன சொல்கிறது, திருப்பியும் அந்த செஷனை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு முற்படுறாங்க. அதற்கப்புறம் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குது. டயோனசிஸ் வந்து அவருடைய அந்த ஞாபகத்தில் இந்த எலனா இருக்காங்க பாருங்கள், இந்த பீரியடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருடைய முந்தைய பிறவிலேயே அவர் பார்த்துருக்காரு. அது கூட இன்னும் ஒரு சில செய்திகளோட அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அந்த பதிவு இந்த வரக்கூடிய இந்த விஷன்ஸ், இந்த காதில் கேட்கக்கூடிய அந்த சப்தம் அப்படிங்கிறது பொய் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு செஷனாக இருக்கும். செஷனுங்கிற மாதிரிங்க, அது ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ தவறாமல் பாருங்கள். இந்த புத்தகம் 2 வால்யூமாக இருக்குது. இது முடிகிற வரைக்கும் ரெகுலராக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. எஸ், ஸோ அடுத்த செய்தியில் சந்திப்போம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.